ஏஐ உன் வேலையை எடுத்துக்குமா, இல்ல ஏஐ பயன்படுத்த தெரிஞ்சவங்க உன் இடத்த எடுத்துக்குவாங்களா? இந்த டியூஸ்டே சீரீஸ்ல நம்ம வாழ்க்கையோட ஏதாவது ஒரு சுச்சுவேஷனுக்கு திருக்குறள் என்ன சொல்லுது அதை பத்தி நம்ம பேச போறோம். புக்ல படிச்சு மறந்துடுற திருக்குறள் இல்லை, நம்ம லைஃப்ல நடக்கிற ரியல் லைஃப் சுச்சுவேஷனை அதை கனெக்ட் பண்ணி பார்க்க போறோம். கேரியர், ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், கோபம், கஷ்டம், அதோட முடிவுகள், நம்ம எல்லாருக்கும் ரிலேட்டடாக இருக்கிற அந்த வாழ்க்கை சம்பவங்களோட திருவள்ளுவர் சொன்ன வார்த்தைகளுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு ஏஐ காரணமாக மாறிக்கிட்டு இருக்கிற ஐடி ஃபீல்டு, அதனால ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற எம்ப்ளாயீஸ், அவங்களோட பயம், அவங்களோட அன்சர்டினிட்டி, இதுக்கு ஒரு குறள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற. வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற. சிம்பிளா சொன்னா, ஒருத்தரோட உண்மையான ஸ்ட்ரென்த் அவனோட மன உறுதியில தான் இருக்கு. இது இன்னைக்கு ஐடி ஃபீல்டுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு தெரியுமா? ஒரு ஐடி எம்ப்ளாயியை இமேஜின் பண்ணிக்கோங்க. பல வருஷமா ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஒரு நாள் கம்பெனியில் அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஏஐ டூல்ஸ் அதிகமாக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன், சில வேலைகள் ஏஐ மூலமாக செய்ய ஆரம்பமாகுது. டீம் சைஸை குறைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது, அடுத்து என்னுடைய ஜாப்பா அப்படின்னு. அந்த பயம் அவருக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய ஐடி ஒர்க்கர்ஸ்க்கு இந்த அன்சர்டினிட்டி இருக்குது. நான் இத்தனை வருஷம் கற்றுக்கிட்ட ஸ்கில் இனிமே எனக்கு தேவையில்லையா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வேல்யூ இருக்காதா? இப்போ புதுசாக ஏஐ கற்றுக்கணுமா? என்னால் முடியுமா? அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ். ஆனால் இங்கே தான் இந்த குறள் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குது. திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் ஏஐ கிடையாது, டெக்னாலஜியும் கிடையாது. ஆனால் அவர் சொன்ன ஒரே விஷயம், மாற்றம் எதுவாக இருந்தாலும் ஒருத்தனோட மனதிற்பம் தான் அவனோட பெரிய ஸ்ட்ரென்த். ஏஐ வந்துடுச்சு, அது சில வேலைகளை மாற்றுது, சில வேலைகளை ஃபாஸ்ட் ஆக்குது, சில ஸ்கில்ஸுக்கு டிமாண்டும் குறையலாம். அதே நேரத்தில் புதிய ஸ்கில்ஸு, புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அது வழிவகுக்குது. அதனால் ஏஐ என் ஜாப்பை எடுத்துடுமா அப்படின்ற கேள்வியை மட்டும் கேட்காம, ஏஐ வந்திருக்கும் போது நான் என்ன புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிங்க. நேற்று உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்த ஒரு ஸ்கில், இன்னைக்கு அதுக்கு வேல்யூ குறையலாம். அது உங்களோட ஃபெயிலியர் கிடையாது. மார்க்கெட் மாறுது, டெக்னாலஜி மாறுது, அதோட நாமும் எவால்வ் ஆகணும். நீங்கள் இப்போ ஐடி ஃபீல்டில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஜாப் போயிருக்கலாம், இன்டர்வியூ கால்ஸ் வராமல் இருந்திருக்கலாம், பல அப்ளிகேஷன்ஸ் போட்டும் ரெஸ்பான்ஸ் வராமல் இருக்கலாம். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை விட ஒரு ஃப்ரெஷருக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கலாம். அதே நேரத்தில் என்னால் முடியாதுன்னு ஒரு முடிவு பண்ணிடாதீங்க. ஒரு சாப்டர் டிஃபிகல்ட்டாக இருக்குங்கிறதுக்காக ஒரு முழு வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அப்படி தானே? ஒரு ஸ்கில் அவுடேட்டட் ஆகலாம், ஆனால் உங்களால் புதுசாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்க முடியாதுன்னு யாரும் முடிவு பண்ண முடியாது. ஏஐயை பார்த்து பயப்படுறதுக்கு பதிலாக ஏஐயோட சேர்ந்து வேலை செய்ய கற்றுக்கலாம். டெக்னாலஜி நம்ம வேலையை மாற்றலாம், கம்பெனி நம்ம ரோலை மாற்றலாம், மார்க்கெட் நம்ம ஸ்கில்லுக்கு சேலஞ்ச் பண்ணலாம். ஆனால் நாம் கற்றுக்கணுங்கிற மனசை என்னைக்கு விட்டுடக்கூடாது. அதுதான் இந்த குறள் நமக்கு சொல்கிறது. வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம். உங்கள் ஜாப் உங்கள் ஐடென்டிட்டி இல்லை, உங்கள் ஸ்கில் ஒரு முழு திறமையும் இல்லை. நீங்கள் இன்னும் கற்றுக்க முடியுங்கிற நம்பிக்கை தான் உங்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். அதனால் ஏஐ வந்ததுனால பயப்படாதீங்க. மாறிட்டுருக்கிற உலகத்துக்கு நீங்களும் மாற தயாராகிறீங்க. ஏன்னா டெக்னாலஜி மாறும், வேலை மாறும், ஆனால் நம்ம கற்றுக்கணுங்கிற மனசு இருந்தால் நம்மளோட இந்த பயணம் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன், டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ. பாய்.